நாங்கள் மேட்ரிக்ஸ் என்ற சீரிஸ்ல 19வது கேள்வி பார்ப்போம். அது என்ன சொல்லப்படுதுன்னா, மட்டுக்குள்ள இவ்வளவு சமன் 0 தரப்பட்டிருந்துச்சுண்டா எக்ஸ் பெருமானத்தை காண சொல்லி கேட்கிறார். அப்ப என்ன எக்ஸ் காணலாம்? முதல் செய்த கணக்கு மாதிரி தான். என்ன செய்வோம்? பொதுவா எந்த ரோ அல்லது எந்த குலத்துல அதிகளவான 0 வருதோ அந்த ரோ அல்லது இந்த குலத்தை எடுத்து டிட்டர்மினன்ட் காணுவோம். அவ பார்த்தோன்னே எங்களுக்கு தெரியுது, 3வது ரோவுல தான் அதிகளவான 0 வருது. எனவே நாங்கள் இந்த ரோ வச்சுக்கணும் எழுதுவோம். 0 வழியா பிரச்சனை இல்லை. இவர் எடுக்காட்டி இவர் எடுக்காட்டி பிரச்சனை இல்லை, இவர் எடுக்காட்டியும் பிரச்சனை இல்லை. இங்க -5 தர சி 3வது ரோ சி 3 3 ஏன் 3வது ரோவுல 3வது குலம் சி 3 3 சமன் 0. ஏன் இவரை டிட்டர்மினன்ட் வந்து 0க்கு சமப்படுத்துங்கோ. சமப்படுத்தினா பிறகு எக்ஸ காணும்போது சொல்றாங்க. அப்ப ஒரு சமன்பாடு எழுதிட்டோம். வேணுமென என்ன செய்யலாம்? -5 தர சி 3 3 இவருக்கு தான் எங்களுக்கு என்ன சமன்பாடு இருக்கு? சிக்கு டிட்டர்மினன்ட் காண்றதுக்கு சி ij என்றா -1 i plus j into m into ij என்ற சமன்பாடை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம்? நேரடியாக இந்த குறிய போட்டுக்கொள்ளலாம். 3 3 2 வரைக்கும் என்ன செய்ய போகுது? அவற்றை கூட்டுத்தொகை 6. எனவே வந்து -1 6 நேரடியாக போடுறேன். -1 6 m 3 3 3 3 ரைட் சமன் 0 ரைட். அடுத்து என்ன செய்யலாம்? -5 தர இவரை சுருக்கிறீங்களா? -1 6ஆம் அடுக்கு 1 வருக m 3 3 அதாவது 3 3 இதற்கான போடுற கிடைக்கோடும் வராது இலக்கு கோடும் தவிர்ந்த மிச்சமா இருக்கக்கூடிய டிட்டர்மினன்ட் கேட்கிறான். கவர்மெண்டா ஒரு எழுதி காட்ட பாருங்க. அதாவது பாருங்க 3 3 இவரும் பெற மாட்டார் இவரும் பெற மாட்டார். மிச்சமா இருக்கக்கூடிய எக்ஸ் வர்க்கம் அங்க எக்ஸ் 2 கொண்டு இவர் சமன் 0 ரைட். ஏன் அவற்றை டிட்டர்மினன்ட் எடுத்தால் அதுல m 3 3 சொல்லப்பட்டிருக்கிறான். அப்ப எங்களுக்கு தெரியும் 2 தர 2 ஆயத்துல டிட்டர்மினன்ட் காண்றதுக்கு எங்களுக்கு நேரடியாகவே ஒரு சமன்பாடு இருக்கு. என்ன சமன்பாடு? முந்துரு மூலை விட்டம். முந்துரு மூலை விட்டம் இங்கால பக்கம் இருக்கிறது. 2 பேர்ட்ட பெருக்கம் என்ன? எக்ஸ் வர்க்கம் மைனஸ் துணை மூலை விட்டம். துணை மூலை விட்டம் என்றது 2x சமன் 0 என்று வருவார். வேணுமெண்டா இதற்கு ஒரு எக்ஸ் எப்போது இருக்கலாம்? எக்ஸ் எப்போது இருக்குன்னா x - 2 சமன் 0 என்று வருவார். -5 தானே, -5ஆல பிரிச்சாலும் 0 தான் வரப்போகுது. அப்ப என்ன செய்ய போகுது? உங்களுக்கு x - 2 சமன் 0 என்று வருவார். சுருக்கி நீங்கள்டா x வந்து 0 என்று வருவார். மற்ற விட 2 வருவார். எனவே 2 விடையும் இவருக்கு பொருத்தமான விடையாக இருக்கும். எனவே இந்த மேட்ரிக்ஸ் என்ற சீரிஸில் இருக்கக்கூடிய 19 அங்களுக்கு என்ன விடையா இருக்கும்? இந்த 2 விடையும் மிக பொருத்தமான விடையாக இருக்கும். அடுத்த நாங்கள் 20வது கேள்வி பார்ப்போம்.